ஹாய் மக்கா. மார்னிங் ஸ்டடி vlog எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் அதில் ஆல்ரெடி வந்து இண்டஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்புறமா ரோல் ஆஃப் தமிழ்நாடு நேஷ்னல் மூமெண்ட் அதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்குள்ள ரிவிஷன் பிளானில். ஸோ குப்தாஸுமே மார்னிங்கே முடிச்சிட்டேன். இப்போ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானும் முகல்ஸ் மராத்தாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னையோட பிளானு. அதாவது 3 மணிக்குள்ளால முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 12:30 கழிஞ்சாச்சு. எப்படியாவது ஒரு 3 மணிக்குள்ளால வந்து டெல்லி சுல்தான் அப்புறமா வந்து முகல்ஸ் மராத்தாஸை வந்து 11th 12th அதாவது 6th 7th 11th எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ நான் எந்த ஒரு வாய்ஸுமே கட் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக நீங்கள் வந்து நான் இப்படி படிக்கிறத தான் நீங்கள் வந்து vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ படிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இப்போ பிளான் என்னென்னா, டெல்லி சுல்தானில் வந்து நான் ஆல்ரெடி வந்து இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி 11th 10th லெசன் வந்து நமக்கு டெல்லி சுல்தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ படிக்க போகிறேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முகல்ஸ் மராத்தாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து 7th முடித்ததுனால இப்போ நான் 11th வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இப்போ வந்து 12:30 கழிஞ்சாச்சு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து முடிக்க முடியுதோ அவ்வளோ குயிக்காக முடிச்சுட்டு நம்ம முகல்ஸ் மராத்தாஸ்குள்ளே போகணும். ஏன்னா முகல்ஸுங்கிறது ரொம்ப பெரிய டாப்பிக்கு. ஸோ சீக்கிரமாக படித்து முடிக்கலாம். ஸோ டெல்லி சுல்தானில் வந்து லோடி டைனாசிட்டி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சுல்தானேட் தான் படிக்கணும். இது வெறும் 3 pages தான் இருக்குது. இதை குயிக்காக முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம முகல்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆயாச்சு. 1 மணி கழிஞ்சாச்சு. நான் ஒரு 12:30 போல் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ 1 மணி ஆயாச்சு. ஸோ குயிக்காக வந்து முடிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சொல்லப்போனால் இதில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னா, அவங்களோட புக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் பேஜில் லிட்ரேச்சர் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி உள்ளதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை கடகடன்னு படிச்சிருவோம். டெல்லி சுல்தான் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம முகல்ஸ் தான் படிக்கணும். முகல்ஸ் வந்து ரொம்பவே பெரிய டாபிக், எல்லாருக்குமே தெரியும். முகல்ஸ் வந்து நம்ம இதை கூட முடிச்சிடலாம், சின்ன லெசன் கூட முடிச்சிடலாம். 11th முடிக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் முடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிளான் பண்ண மாதிரி 3 மணிக்குள்ளால் முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம முகல்ஸ் தான் படிக்கணும். ஏன்னா மராத்தாஸ் கூட ஈஸி தான், கொஞ்சம் டைமில் எப்படியாவது முடிச்சிடலாம். ஆனால் முகல்ஸ் முடிக்கிறது ரொம்ப டஃப்பு. மொத்தம் எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு பாருங்களாம். ஸோ முகல்ஸை குயிக்காக முடிச்சாச்சுனாலே ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ குயிக்காக வந்து முகல்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் மராத்தாஸை. முகல்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்துக்கலாம். டைம் வந்து கரெக்டாக 1:30 ஆயாச்சுன்னே வச்சுக்கோங்க. 1:30 ஆயாச்சு. ஸோ எப்படியாவது ஒரு 2 o'clockக்குள்ளால முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். கண்டிப்பாக முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் முகல்ஸே வந்து 3 மணி வரைக்கும் இருந்து படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய டாபிக். இருந்தாலும் முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு 2:30க்குள்ளெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3 மணிக்கு உள்ளால எல்லாத்தையும் முடிக்கணும்னு வேறு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம்.
பாபர் வந்து எந்த வருஷம் பிறந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட டேட், அதாவது February 14, 1483 வந்து அவங்க பார்ன் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டோட்டலாக எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க. வெறும் 1483 அப்படின்னு மட்டும் படித்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுவுமே ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாபர் அப்படிங்கிற யாருனாலுமே வந்து அந்த இயர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக படித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கன்வா போர், சந்தேரி போர் அப்படிலாம் படிக்கும்போது கன்வா போர் வந்து யாருக்கும் நடந்துச்சு, சந்தேரி போர் யாருக்கு, சௌசா போர் யாருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம புலிதேவரில் கூட படிப்போம் அந்த களக்காடு பேட்டில் அப்படிங்கிறப்போ அது யாருக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது. இப்போ மாஃபூஸ் கானுக்கும் புலிதேவருக்கும் நடந்திருக்கும் அந்த களக்காடு பேட்டில். அந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸுமே வந்து நல்லா படிச்சுக்கிடணும். ஏன்னா அது கூட எக்ஸாமில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7th முகல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து முகல் அட்மினிஸ்ட்ரேஷனே வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இன்னும் 2 பேஜ் தான் இருக்குது. இதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 11th முகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 மணி ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து முகல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 3 மணி ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 மணி ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது வந்து மராத்தாஸையும் முடிச்சிடணும். ஏன்னா நான் இப்போ வந்து கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இதை திருப்பி படிக்கவே தோணாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கரெக்டாக 12:30க்கு படிக்க ஆரம்பித்தது, மணி இப்போ 2 ஆக போகுது. இவ்வளோ நேரம் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்ததே பெரிய விஷயம் தான். இதே போல் வந்து 4 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டா வந்து நல்லது பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவும் முடிச்சு டெல்லி சுல்தானும் முடிஞ்சிடும், மராத்தாஸும் முடிஞ்சிடும், முகல்ஸும் முடிஞ்சிடும். ஒரு 4 மணி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்தாச்சுன்னா. ஸோ பார்ப்போம் படிக்கிறேன்னா என்ன அப்படின்ட்டு. ஆயாச்சு. நான் முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. 7th முகல்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இனிமேல் வந்து அதாவது 11th முகல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம் ஒரு 3 o'clock முடியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவுரங்கசீப் வரைக்கும் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே 3 o'clock ஆக போகுது. எப்படியுமே வந்து முகல்ஸ் முடிக்க கரெக்டாக 3 o'clock ஆகிரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவுரங்கசீபே வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து முகல் சொசைட்டி வந்து ரொம்ப வந்து வளவளன்னு இருக்கும். அதையும் முடிக்கிறது வந்து கண்டிப்பாக டைம் ஆயிரும். ஸோ 3 o'clock ஆயிரும் முடிக்கிறதுக்கு. எப்படியோ முடிக்கணும், அவ்வளோதான். சரி, படிக்க ஆரம்பிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முகல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock ஆகிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். கரெக்டாக வந்து நான் 3 o'clock முடிச்சாச்சு முகல்ஸு. ஸோ நினச்ச மாதிரி முகல்ஸ் வந்து, அதாவது நினச்ச மாதிரி முடிக்கலை. நினச்ச மாதிரி அப்படின்னா 3 o'clock நான் மராத்தாஸும் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் மராத்தா என்னால் முடிக்க முடியல. முகல்ஸ் வந்து 3 o'clock முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. இன்னும் வந்து 1 hour டைம் எடுத்து மராத்தாஸையும் நான் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது 4 மணிக்குள்ளால் வந்து மராத்தாஸையும் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது முடிச்சிடலாம். ஏன்னா முகல்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு மராத்தா வந்து ஈஸி தான், உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ரொம்ப லென்த் ஆனதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து மராத்தாஸ் நான் படித்து முடிச்சதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நாளைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம என்னோடய ஸ்டடி விலாகை வந்து நான் டீட்டெயிலாக நாளைக்குள்ள விலாகில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.